ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அனிஸ்டெக் தமிழ். நான் அனிஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் யூஸராக இருக்கும் பட்சத்தில் ஒரு வாட்டியாவது இந்த பிரச்சனையில் நீங்கள் சிக்கியிருப்பீங்க. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் குடின்ட் ரீஃப்ரெஷ் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ப்ரொஃபைல் பேஜ் அண்டு ஹோம் பேஜ் போஸ்ட் எதுவுமே ரீஃப்ரெஷ் ஆகாது. ஸோ பிளாங்காக இந்த மாதிரி காட்டிகிட்டு இருக்கும். ஸோ இதுக்கான சொல்யூஷனை தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலோட புது வீடியோஸ் பார்த்தினா அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு முன்கூட்டி கிடச்சிடும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது என்னோட அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ வாங்க சொல்யூஷனை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி ஆகியிருக்கும். ஸோ இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெட் இருந்தால் மட்டும்தான் நம்ம இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன், அதாவது உங்கள் மொபைலோட நெட் கனெக்ஷன் அன்ஸ்டேபிள், அதாவது ஏறி இறங்கி, அதாவது ஸ்பீடு கம்மியாகும், அந்த மாதிரி அது இருந்துச்சு அப்படின்னா சம்டைம்ஸில் இந்த ப்ராப்ளம் வரலாம். ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டாகிராம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராமை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட் பண்ணி முடிச்சிடுங்க. அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் காமிச்சது அப்படின்னா, ஸோ இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் இன்ஸ்டாகிராம் இருக்கும். ஸோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஐ மாதிரி வேறு சிம்பிள் போட்டிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஐக்கான். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் கேட்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளியர் கேட்ச்சு, கிளியர் ஸ்டோரேஜ் இருக்கும். இதில் உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை கிளியர் டேட்டா பண்ணிக்கோங்க. ஸோ கிளியர் டேட்டா பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ கிளியர் டேட்டா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரீலாகின் பண்ணிக்கோங்க. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்துடும். ஸோ இது பார்த்திங்கன்னா நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கூட இந்த மாதிரி தான் ரெக்கவர் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நார்மலாக தான் இருக்குது. சரியா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் இதை டுட்டோரியல் பண்ணி காமிக்க முடியல. எகைன் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களோட அக்கௌண்ட் நார்மல் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் போஸ்ட் போடலாம், போஸ்ட் பார்க்கலாம், லைக் பண்ணலாம், ஃபாலோ கூட பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆல் டைம் மெசேஜ் பண்ணலாம். ஸோ இதுக்கான அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல் டைம் மெசேஜ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களால் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.